பாசத்திற்காக ஏங்கும் ஒரு பெண்ணின் மனநிலை மிகவும் பாரமானது. வெளியே சொல்ல முடியாமலும் அதே சமயம் சுமக்கவும் முடியாமலும் தவிக்கும் அந்த நிலையை சில முக்கிய கோணங்களில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மனைவியின் மனப்போராட்டம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு மனைவியின் மனப்போராட்டம். மனைவியின் மனப்போராட்டத்தில் எத்தனை பிரிவுகளை வந்து எத்தனை கோணத்தில் வந்து நம்ம பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா உயிரற்ற உறவு. ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாலும் அங்கு உரையாடல்களும் அன்பும் இல்லை என்றால் அந்த வீடு ஒரு தனிமைச் சிறை போல மாறும். கணவன் அருகில் இருந்தும் அவர் மனம் எட்டாத தூரத்தில் இருப்பதுதான் ஒரு பெண் மனைவியின் மிகப்பெரிய வழி. அதாவது ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு அன்பான அழகான பேச்சுவார்த்தைகள், ஒரு சின்ன சின்ன சிரிப்பு, ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு உரையாடல்கள் எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட அன்பே இல்லை. 2 பேர் இருக்காங்க, நீ ஒரு பக்கம் இரு நான் ஒரு பக்கம் இருக்கிறேன்னு இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? நரகமாக தெரியும், ஒரு சிறை மாதிரி தோணும், சரிங்களா? ஹஸ்பண்ட் கூடவே இருந்தும் அவங்களோட மனசு வந்து வெளியில் வேற எங்கேயோ எட்டாவது தூரத்தில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் போது அந்த மனைவியோட மனசு ரொம்ப கொடுமையான வழியை அனுபவிக்குங்க. இதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட வேதனையும் வலியும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து சுயமரியாதை இழப்பு. ஒவ்வொரு முறை பாசத்திற்காக ஏங்கும் போதும் நாம் எதற்கும் தகுதியற்றவர்களோ என்ற தாழ்வு மனப்பான்மை தானாகவே வந்துவிடும். அன்பை பிச்சையாக கேட்கும் நிலை வரும்போது அங்கு மனதின் உறுதி குறைய தொடங்குகிறது. ஒவ்வொரு முறையும் பாசத்திற்காக நம்மளோட கணவர் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்களா, நம்மக்கிட்ட கேட்பாங்களா, இதை நம்மக்கிட்ட சொல்லுவாங்களா, இதை நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடையுமே அவங்க பாசத்துக்காக இயங்கும் போதும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது ஏமாற்றம் மட்டும்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. நம்ம சரியில்லையோ, நம்ம கணவருக்கு நம்ம ஏற்றவங்களா இல்லையோ, நம்ம அழகில்லையோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது, சரிங்களா? அதனால வந்து என்னன்னா அன்பை பிச்சையாக கேட்கும்போது அங்கு மனதின் உறுதி வந்து குறைய தொடங்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை வந்து குறைய தொடங்குது. அப்படி தயவு செய்து இருக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து உயர்வாக நினச்சா மட்டும்தான் மற்றவங்க உங்களை உயர்வாக மதிப்பாங்க, சரிங்களா? உங்களை நீங்களே வந்து தாழ்வாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்பவும் மோசமாக தான் தெரிவிங்க. அதனால உங்களுக்கு நீங்களே ஒரு உயர்ந்த நிலையை இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி வந்து உயர்வாக வாழணும், சரிங்களா? பேச்சாக இருந்தாலும் சரி, உங்களை அவங்க மதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அப்படின்னா வந்து நம்ம மனசு அழகாக இருந்தால் போதுங்க. நம்ம உடம்பு வந்து நம்ம முகம் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, சரிங்களா? அதனால வந்து நம்ம உறுதியாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எனக்கு என்ன குறை, நான் என்னால் முடியும், நீ பேசலைன்னா போகணும். அவங்கள நம்ம பின்னாடி வர்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுக்கு என்ன ஒரு முறையோ அதை வந்து பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும், ஓகேங்களா? 3வது விஷயம் என்னன்னா மௌனமான அழுகை. மற்றவர்களிடம் கணவனை விட்டு கொடுக்கவும் முடியாமல், உள்ளுக்குள் படும் கஷ்டத்தை சொல்லவும் முடியாமல் மௌனமே துணையாகி போகும். ஒவ்வொரு வீட்லேயும் மனைவியோட நிலைமை இதுதாங்க. அதாவது எல்லார் வீட்லேயும் சொல்ல முடியாது. ஒரு சில வீட்டில் ஒரு சில கணவர்கள் மதிக்கலை, அவங்க வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட வேதனைகள் மௌனமாக இருந்து தான் கழிக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் சொல்லவும் முடியல. வீட்டில் நடக்கிற பிரச்சனை நம்மளோட கணவர் வந்து என்கிட்ட பேசலை அப்படின்னு வெளியில் சொன்னால் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்க வந்து தப்பான முறையில் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து வெளியில் சொல்லாமல் அப்படியே மௌனமாகவே இருந்துடுறாங்க, சரிங்களா? உள்ளுக்குள்ளேயே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு புழுங்கி சாகுறாங்க. அதுதான் உண்மை, சரிங்களே? அவங்களுக்கு மௌனம் தான் துணையாக நிற்குது அப்படிங்கிறத மௌனமாக இருந்தே நம்ம இருக்கிற வரைக்கும் மௌனமாக அமைதியாக இருந்தே நம்ம காலத்தை போக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலே அவங்க மௌனத்தை ஒரு மௌனமாகவே இருந்து சாதிக்கிறாங்க, ஓகேங்களா? உண்மையிலே மௌனமாக இருக்கிறது பெரிய விஷயங்களில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும், சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறதுனால ஒன்றுமே நடக்க போதில்லை. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அடியாக ஒரு என்ன புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம மௌனத்தால் தான் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அவங்களுக்கு பேசி புரியலை அப்படின்னா வந்து நம்ம அமைதியாக இருந்து அவங்கள புரிய வைக்கணும். அதுக்கு என்ன வழிங்கிறத பின்னாடி பார்ப்போம். அடுத்து எதிர்பார்ப்பின் ஏமாற்றம்.
சிறு சிறு விஷயங்களில் கூட ஒரு புன்னகை, ஒரு பாராட்டு அல்லது உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அக்கறை எதுவுமே இல்லை. ஏமாற்றம் மிஞ்சும் போது ஒரு கட்டத்தில் அந்த பெண் உணர்ச்சிகளற்ற இயந்திரம் போல வாழத் தொடங்குகிறாள். இதுதான் உண்மை. அதாவது அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு இது வேணும், இதுவுமே ஒரு சில விஷயங்களில் ஆசைப்படுவாங்க. தன்னோட கணவர் வந்து தங்கிட்ட அன்பாக பேசணும், நம்மக்கிட்ட இதை கேட்கணும், இதை சொல்லணும், இதை வாங்கி கொடுக்கணும், நம்மக்கிட்ட சிரித்து பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே வராது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் அவங்க ஏமாற்றமே அவங்களுக்கு வாழ்க்கையாகவே மாறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு ரோபோ போல் வந்து வாழத் தொடங்குறாங்கங்க. அதுதான் உண்மை. இந்த சூழலை எதிர்கொள்ள சில வழிகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கணவர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சூழல் இப்படி இருக்கிற சூழலை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம், எப்படி வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரலாம், எப்படி நம்மளே மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உறவில் மாற்றத்தை ஏற்படுத்த அல்லது உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ள இவற்றை சிந்திக்கலாம். என்னங்கிறத பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வெளிப்படையான பேச்சு. சில நேரங்களில் கணவர்களுக்கு தாங்கள் அன்பை வெளிப்படுத்தவில்லை என்பதே தெரியாமல் இருக்கலாம். கோபம் படாமல் உங்களுடைய இந்த சின்ன அக்கறை எனக்கு பெரிய சந்தோஷத்தை தரும் என்று உங்கள் தேவையை தெளிவாக சொல்லுங்கள். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் வந்து அன்பாக நடந்துக்கலை, உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே வந்து உங்களுக்கு அன்பு இல்லை அப்படிங்கிறத அப்படின்னு கூட நீங்கள் அவங்க நினச்சிருக்கலாம். அதனால கூட அவங்க வந்து விலகி போகலாம், பேசாமல் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளிப்படையாகவே வந்து, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் வந்து என் மேலே நீங்கள் எனக்கு இதை வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் என் கூட இப்படி உட்காந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் வெளிப்படையாக அவங்கக்கிட்ட பேசுங்க. அதனால கூட அவங்களோட மனசு மாறலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கென ஒரு உலகம். உங்கள் மகிழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க இன்னொருவரை சார்ந்து இருக்கும்போது வலி அதிகமாகும். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள், வேலை அல்லது நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். சரிங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையோடும் இருப்பதை பார்க்கும்போது சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்க உங்ககிட்ட பேசலை அப்படிங்கும்போது நம்ம போய் வேறு யாருக்கிட்டே வந்து வேறு யாராவது அவங்கக்கிட்ட கிடைக்க வேண்டிய அன்பு வேறு யாருக்கிட்டே கிடைக்கல அப்படின்னு தேடி போகும்போது அது தப்பான ஒரு உலகம் முடிஞ்சிடும். சரிங்களா? தன்னோட ஹஸ்பண்ட் பேசலை அப்படிங்கிறனால மற்றவங்க நம்ம கூட அன்பாக பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கிடைக்கிற அன்பு அவங்கக்கிட்ட கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பழகக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து அந்த உறவு வந்து அந்த ஒரு பாசம், அன்பு எதுவுமே வந்து உண்மையானதாக இருக்காது. சரிங்களா? அது தற்சமயம் அது வந்து நீடிக்காது. அது தப்பான ஒரு என்ன சொல்கிறேன்னா, கண்ணோட்டத்தில் தப்பான ஒரு வழியில் போயிடும். உங்களோட மதிப்பு மரியாதை குறைப்பதற்கான ஒரு வழியாக கூட அமைஞ்சிடலாம். அதனால வந்து உங்கள் ஹஸ்பண்டை கிடைக்காத ஒரு அன்பு பாசத்தை வந்து மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க. அது தப்பான ஒரு வழி. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டணும். சரிங்களா? அதாவது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குகளில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க. உங்களுக்கு என்ன பொழுதுபோக்குகள் பிடிக்கும்? வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு நல்லா பிடிக்குமா, இல்லை வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு புக்ஸ் படிக்க பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு பிடிச்சமான உங்களோட நண்பர்கள், உங்களோட உறவினர்கள், உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் மனசு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது அதுக்காக அது வந்து தப்பான வழியில் போயிடக்கூடாது. சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கு. இதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோட உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பின்னாடி வரணும், உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வந்து வேலையை தேடிக்கங்க. சரிங்களா? உங்கள் தகுதிக்கு எந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை நீங்கள் தேர்ந்தெடுங்க, கண்டுபிடிங்க. அந்த வேலையில் வந்து கவனத்தை செலுத்துங்க. வேலையில் கவனத்தை செலுத்தும் போது யார் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளவே வந்து நம்ம மைண்டில் ஏற்ற முடியாது. ஏன்னா வேலை பிஸியில் போயிடுவோம். அப்படிங்கும்போது வேலைத்தில் முழு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாவே வந்து நீங்கள் வந்து என்னென்னா அந்த உங்களோட மனசில் இருக்கிற கஷ்டம் குறைஞ்சிரும். ஆனால் வேலையில் வந்து ஆர்வம் அதிகரிக்கும் போது நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கான ஒரு வழியாகவும் அமையும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை தேடி வருவாங்க, உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து உங்கள் உங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து மௌனத்தின் வலிமை அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். அன்பிற்காக கெஞ்சுவதை நிறுத்திவிட்டு உங்கள் கட்டமைகளை சரியாக
சரியாக செய்து கொண்டு அமைதியாக இருந்து பாருங்கள். சில ஆண்களுக்கு அந்த அமைதிதான் தங்களின் தவறை உணர வைக்கும். அதாவது கண்ணாடியாக அமையும். என்ன அப்படின்னா அன்பிற்காக கெஞ்சுவதுன்னு இருக்குங்க. என் கூட பேசுங்க, என் கூட வாங்க, என் கூட உட்காருங்க, என் கூட சாப்பிடுங்க, எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கெஞ்சாதீங்க சரிங்களா. நம்ம கெஞ்ச தான் அவங்க மிஞ்சிக்கிட்டு போவாங்க சரிங்களா. அவளுக்கு நம்மளை விட்ட வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியப்படுத்துவாங்க சரிங்களா. அதுக்காக அவங்கக்கிட்ட அலட்சியப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு அவங்கக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க சரிங்களா. என்ன அப்படின்னா உங்கள் கடமைகளை சரியாக செய்து கொண்டு அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன கடமை, வீட்டு வேலைகளை பாருங்கள், குழந்தைகளை பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை கவனமாக பாருங்கள். அந்த வேலைகளில் உங்களை கவனத்தை செலுத்துங்க. அவங்கக்கிட்ட கெஞ்சறதை நிறுத்திடுங்க சரிங்களா. நீங்கள் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்திட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சறதை விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். என்னடா நம்மக்கிட்ட எப்பயுமே பேசணும், நம்மக்கிட்ட பேசுறதுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பா, பேசுறதுக்கு ஆர்வமாக வருவா, ஆனால் இப்போ பேச மாட்டேங்கிறா, என்ன மாற்றம்னு நம்மளுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை அவங்கள உணர்வாங்க. அப்படி உணரும்போது அவங்க உங்களை தேடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் சரிங்களா. அதனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட கடமைகளில் கவனத்தை செலுத்துங்க. அவங்கக்கிட்ட போய் கெஞ்சாதீங்க. புரிந்து கொள்ள முயற்சி. அவர் ஏன் இப்படி இருக்கிறார், அவர் வளர்ந்த விதம் அல்லது அவருக்கு இருக்கும் வேலைப்பளு போன்ற காரணங்களை ஆராயுங்கள். சிலருக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் அக்கறை இருக்கலாம். புரிந்து கொள்ள முயற்சி அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களால வேலை அதிகமாக இருக்குதா, இல்லை அவங்க வளர்ந்த விதம் யார்கிட்டையும் பேசி பழகாமல் ஒரு தனிமையிலே இருந்து ஒரு சூழ்நிலையில் அவங்க வளர்ந்துருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. மனைவிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு இருக்கிற குணமாக இருக்கலாம். அப்படி எதனால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே போதும். சிலருக்கு பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு பாசம் இருக்கும், தன்னோட மனைவி குழந்தைங்க அப்படின்னு பாசம் இருக்கும். ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அக்கறை அதிகமாகவே இருக்கும் உங்கள் மேலே, ஆனால் வெளியில் தெரியாது. இப்படி கூட ஒரு சிலரோட பாசம் இருக்கலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னா வீடு என்பது வெறும் சுவர்களால் ஆனது அல்ல, அங்குள்ளவர்களின் அன்பினால் உருவாவது. தனிமை என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, நாம் நேசிப்பவர்களின் அலட்சியத்திலிருந்து வருவது. இந்த சூழ்நிலையை மாற்ற பொறுமையும் நிதானமான அணுகுமுறையும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு கணவனும் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஆணின் வெற்றி அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் இல்லைங்க, அவங்க மனைவியின் கண்களில் இருந்து வரும் சந்தோஷ கண்ணீரால் தான் இருக்கிறது. அவங்கள அள வச்சு பார்க்கணும் அள வைக்கிறீங்க, அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருதுன்னா அது ஆனந்த கண்ணீரா இல்லை வலியால் வர்ற கண்ணீரா அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்கள் கோடியாக சம்பாதிச்சாலும் சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவியோட சந்தோஷத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கனாவே போதும். அவங்களோட ஏக்கங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திங்கன்னா உலகத்திலே கிடைக்காத சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகே பாய், இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.